கன்னியாராசி வணக்கம். கன்னியாராசி நேயர்களே, உங்களுக்கு முக்கியமாக என்னென்னா இந்த வருஷம் உங்களுக்கு பிடிச்ச சனியெல்லாம் மாறி போயிடுது. 7 நாள் சனி சுத்தமாக போயிடுது. காரணம் 7.5 வருஷமாக பார்த்த இம்சையெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு இந்த ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஏற்படுது. ரெண்டாவது என்னன்னாக்கா, குரு பகவான் உங்களுக்கு 10வது வீட்டுக்கு வராரு. குரு பகவான் 10வது ஜென்மத்தில் ராகு வந்தாலும் ஜாதக ரீதியாகவோ வலுவு இருந்தால் நல்லது. சனி பகவான் 3ல் போகிறார். 3ல் சனி வருது ரொம்ப விசேஷம். அதுவும் விருச்சிகத்து சனி ரொம்ப விசேஷம். ஏன்னாக்கா மேஷ விருச்சிக சனிக்கு தனியாகவே ஒரு சிறப்புகள் அங்காரம் வீட்டில் சனி இருந்தாலும் அது யோகத்தை தரக்கூடிய சனியாக தான் அமையும். உங்களுக்கு தசாபுக்தி வலுவாக இருந்ததுன்னா யோகங்கள் நல்லா இருக்கும்னு பேர். வியாஜ்ய வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும். தீர்ப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். பொருளாதார ரீதியாக இருந்த சிக்கல்கள் போகும். கடன் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் திருப்திகரமாக இருக்குது. புதிய பொருட்களை வாங்க, பழைய பொருட்களை விற்று புதிய பொருள் வாங்குங்க. இதுவரை விற்காதுன்னு நினச்ச சொத்து விற்று யார் யாருக்கு என்னென்ன நீங்கள் கொடுத்து அவங்கள திருப்தி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிடுவீங்க. கணவன் மனைவிடையே அடிக்கடி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். பொருளாதார ரீதியாக இருந்து சிக்கல் தீர்வதற்காக நீங்கள் தினம் பைரவரை வழிபடுங்க. அதே நேரத்தில் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுங்க. இந்த 2 கிரகங்களும் நவகிரக கோளாறு போகிறதுக்காக இந்த கிரகத்தினுடைய அமைப்புகள் உங்களுக்கு திருப்தியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது கணவன் மனைவியிடையே அப்பப்போ வேறு யார் மூலியமான இருந்த அந்த கலகங்கள் அவங்க விலகி போயிடுவாங்க. எதிரிகள் விலகக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையுது. புதிய தொழிலோ புதிய வேறு ஏதாவது ஆரம்பிக்கிறதா இருந்தால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து போய் நல்ல ஜோசியர்களிடம் காமிச்சு அவங்க தசாபுக்தியை பார்த்து இப்போ பண்ணலாமான்னு சொன்னால வழியே நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு திடீர் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது, உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல் ஒரு பக்கம் இருந்தாலும் வியாபாரிகள் மிகவும் முன்னெச்சரிக்கையோடு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வருஷமாக அமையுது. 3ல் சனி இருந்தால் வருவாய் வந்துட்டுருக்கோம். யாருக்கு என்ன கடன் கொடுத்தோம், எப்போ கொடுத்தோம், அது திரும்பி வருமா வராதான்ற சிந்தனை இருக்காது. அதிகப்படியான கடன் கொடுத்து யார்கிட்டையும் உங்கள் பொருளை விரயம் பண்ணிக்க வேண்டாம். மின் அணு சம்மந்தப்பட்ட சாதனங்கள், கணினி சம்மந்தப்பட்ட சாதனங்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோரு, அதாவது வர்ணம், பூச்சி வர்ணங்கள்னு சொல்லிக்கலாம், வீட்டுக்கு அடிக்கிற வர்ணங்கள், வீடு கட்டும் சாமான்கள், இதெல்லாம் திருப்திகரமான ஒரு வருமானத்தை கொடுக்கும். தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, போக்குவரத்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட வகையால் உங்களுக்கு நல்ல அமோகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். பொருளாக வியாபாரிகளுக்கெல்லாம் பெரிய ஒரு பாதகங்கள் அந்த அளவுக்கு ஏற்படாது. அரசு சம்மந்தப்பட்டவங்க, அரசு துறையில் உத்தியோகம் பண்ணுறவங்க திடீர் இடமாற்றத்தை எதிர்பார்க்கலாம். தேவையில்லாத உடன் இருப்பவங்களால் சில பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மேல் அதிகாரிகளை கீழே வேலை செய்கிறவங்களால் நமக்கு சில தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்படும். அது வராமல் இருக்கணும்னா நீங்கள் சத்ரு சம்ஹார ஹோமம், சக்தி சம்ஹார பூஜை, சுப்பிரமணிய சரவண பூஜை இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லது. வேல் மாரணங்கள் படிச்சுட்டு வந்தால் நல்லது. ரெண்டாவது, தனியார் துறை மற்ற துறை சார்ந்தவங்களுக்கு சில குழப்பங்களான சூழ்நிலைகள் இருக்கும். இருந்தாலும் தொழில் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். பண பற்றாக்குறை அவ்வப்போது ஏற்பட்டு மறையக்கூடியதாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு அமையும். இருந்தாலும் அதையும் எப்படியும் சமாளித்து ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துடுவீங்க. அதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்கு இருக்காது. சினிமா, சங்கீதம், சின்னத்துறை சம்மந்தப்பட்டவங்க, மற்ற எல்லா சம்மந்தப்பட்ட கலைஞர்களுக்கும் உங்களுக்கு பாதங்கள் இல்லை. வருவாய் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துகிட்ருக்கோம். திருப்திகரமான ஒரு போக்கே காணப்படும். பெண்களுக்கு தான் திடீர் செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்தவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். சொந்தக்காரங்கிட்ட சில விஷயங்களை பர்சனலாக எதுவும் சொல்லாதீங்க. உங்கள் மனசுலேயே வச்சு சில காரியங்களை முடிவெடுங்க. தெய்வ வழிபாட்டினால் உங்களுக்கு வரக்கூடிய சில எதிர்களை நீங்கள் பண்ணிக்கலாம். வீடு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏற்படும். வீடு மாற்றம் ஏற்பட்டால் அது திருப்திகரமாக இருக்கும். குரு பகவானுடைய அமைப்பும் சனி பகவானுடைய அமைப்பும் இந்த வருஷம் உங்களுக்கு அமோகமான வெற்றியும் நல்ல தனலாபத்தை தருன்றதை நீங்கள் மனசில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது.